என் தங்கப்பிள்ளையே, கடுமையான தாகத்தோடு இப்பொழுது இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, என்னுடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்குண்டு. யான் தாகம் என்று சொன்னால் உடனடியாக என் பிள்ளை நீ ஓடோடி வந்து என் தாகத்தை தீர்ப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் ஒருவரிடம் சவால் விட்டிருக்கிறேன். அப்படி நீ செய்துவிட்டால் அவர் எனக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்க வேண்டும். நான் சவால் விட்டு வந்திருக்கின்றவர் யார்? அப்படி அவர் என்ன செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் நான் அவரிடத்தில் கேட்டிருக்கிறேன் என்பதனை எல்லாமும் உனக்கு நான் இன்றே சொல்லிவிட வேண்டும். தாயின் வார்த்தைகளை தட்டிவிடாமல் முழுமையாக கேள். உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நான் நடத்தவிருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னோடு எப்பொழுதும் உடன் வரும் இந்த தாயின் அன்பு முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை தர வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வெற்றியை என்னவென்று நீ பிரதிபலிக்க வேண்டும். உனக்காகவே நான் எப்பொழுதும் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமும் போதும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனிமேலும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் கடந்து உனக்கான ஒரு நிம்மதியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன் வசமாக தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் நமக்கு நடத்த நினைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் ஒன்று விடாமல் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக உன் வராகி உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அதை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதனால் இது நடக்கிறது, இது நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கானதை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? சுற்றிலும் முற்றிலும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் என்னவோ ஏதுவோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம், இனி நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது போன்ற உன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நான் பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கும் நீ தேடுகின்ற பல விடைகள் உனக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் நடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு சந்தோஷங்கள் பல நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். எப்பொழுதும் சுயநலமானவள் இந்த வராகி. சுயநலமாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நடத்த நினைப்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலமும் சூழ்நிலையும் உனக்கு சரியான ஒன்றை இனிமேல் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்திட்ட பல விஷயங்கள் இனி உனக்கு என்ன கொடுத்தது, அம்மாவின் அன்பு உனக்கு எதை கொடுத்தது என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் இருக்கிறது. அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அவள் நமக்கு எதை தந்து கொண்டிருக்கிறாள் என்று என் பிள்ளை நீ யோசித்தாயல்லவா? இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக விளக்குவேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று. எத்தனை விஷயங்களை அடுத்தடுத்த நிலைகளில் நான் உனக்கு
கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நீ முன்பு எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஏன் அது உனக்கு தெரியாதா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமும் நீ தாண்டி வந்திருக்கிறாய், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாதா? என் பிள்ளையே, நீ தாண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்து சொல்ல வேண்டும். நீ எதையெல்லாமும் பெறுவதற்குரிய தகுதியோடு இருக்கிறாய். இத்தனை காலம் நீ எப்படி இருந்தாய், உனக்குள் ஏன் இத்தனை மாற்றங்கள் வந்தது என்பதனை எல்லாமும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நாம் இருக்கும் காலம் மட்டும் நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி விடுவதில்லை. எல்லா விஷயங்களும் உனக்கு இனிமேல் சரியான ஒன்றை தெளிவாக கொடுத்து விட வேண்டி வருகின்ற நேரம் இனி முழுக்க நீ உனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை சற்று சிந்தித்து பார்த்தால் போதும். அது உனக்கு புரிய வைக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதனை அது நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நேரங்களையும் சரிவர எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ உனக்குள் ஆரம்பத்தில் எல்லாமும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தயங்கி நின்றிருந்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய தயக்கத்தை தவிர்த்து நம்மால் முடிந்த வரையில் நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நீ வந்தாய் அல்லவா? அந்த முடிவுதான் இந்த தாய் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. நீ இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்ததுதான் இந்த வராகி உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக நல்லபடியாக சரி செய்து கொடுக்க விரும்புகின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் தோன்றுகின்ற பல இன்னல்களையும் வேதனைகளையும் நான் நிச்சயமாக சரி செய்து கொடுக்க விரும்புகின்றேன். என் குழந்தையும் அதுபோல ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகிவிட்டாய். ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நீ கடந்து வர தயாராகிவிட்டாய். இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு, எல்லாமுமாக நான் வருவதை நீ தெரிந்து கொண்டு நல்லதை உருவாக்க என் பிள்ளை நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்துவிட நீ முன்னேறி வந்து விட்டாய். உன்னுடைய இந்த முன்னேற்றம் உன் தாய் எனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி அல்லவா? உன்னுடைய இந்த முயற்சி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் பிள்ளை, என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் அடுத்தது என்று கடந்து வர தொடங்கிவிட்டாய். இது இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் இன்னொரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ கடந்து வர தொடங்கிவிட்டாய். இத்தனை நாளும் உன் அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் என்னவெல்லாம் நடத்துகிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மையல்லவா? அதனால்தான் உனக்குள் இத்தனை மாற்றங்கள் தென்படுகிறது. அதனால்தான் உனக்குள் இத்தனை மாற்றங்களை என்னால் காண முடிகின்றது. என் குழந்தையே, சரி, இவ்வளவு மாற்றங்களை உனக்குள் கொடுத்த இந்த வராகிக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? என்னுடைய தாகத்தை மட்டும் நீ தீர்க்க போகிறாய். என்னுடைய தாகத்தை நீ தீர்த்து விட்டால் நான் நிச்சயமாக உனக்காக ஒருவரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய உதவியை பெற்று கொடுக்க போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை. என் குழந்தையே, நாளைய தினம் வியாழக்கிழமையினுடைய விடியலில் வரக்கூடிய ஒருவரிடமிருந்து நீ ஒரு மிகப்பெரிய உதவியை பல காலமாகவே எதிர்பார்க்கிறாய். அவர் யார்? அவர்தான் குபேர பகவான். குபேர பகவானிடத்திலிருந்து என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உதவி என்ன? நீ விரும்பிய ஒன்றை, அதாவது உன்னை அவமானப்படுத்திய ஒன்றை நீ பெற வேண்டும் என்பதுதானே? செல்வம் உன் வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்பதுதானே? கிடைத்த செல்வம் உனக்கு நிலைக்க வேண்டும் என்பதுதானே? என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாமும்
என் பிள்ளை, நீ திரும்பி பார்ப்பதற்குள் கையில் ஒன்றுமே இல்லாததாக இந்த வாழ்க்கை மாறிவிடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் ஒன்றொன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கடந்து தெரிந்து புரிந்து முழுமையாக எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் அம்மா நான் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? நாளைய தினம் குபேர பகவான் உன் கைகளில் இருக்கும் பணத்தை பத்திரப்படுத்தவும், இனி உன் கைகளில் நீ விரும்பிய பணம் உன்னை வந்து சேரவும் உனக்கான உதவியை கொடுக்க வரப்போகிறார். பொதுவாகவே இந்த ஒரு உதவி கிடைத்து விட்டால் போதும், மற்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. மற்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சந்தோஷமான சூழ்நிலைகளை நீ எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை எல்லாம் தாண்டி உண்மையில் நம்முடைய சூழ்நிலைகள் என்ன என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. உனக்காக நான் துணை இருப்பது இனி எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அன்பினால் உனக்கு இனியும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுவெல்லாம் நடக்க வராகியினுடைய தாகத்தை நீ எப்படி தீர்க்கப் போகிறாய் தெரியுமா என் குழந்தையே? அதாவது தாகம் என்று தண்ணீர் கேட்கின்றவர்களுக்கும் சரி, உன் முன்னால் வந்து நின்று உனக்காக எதையாவது பேச நினைக்கின்றவர்கள், உண்மையில் ஒருவரின் பசியை போக்க வேண்டி உன்னிடம் கையேந்தி நிற்கின்றவர்களுக்கு நீ ஒரு முறையாவது ஒரு உதவி செய்து பார். நீ வெளியில் செல்கிறாய், சாலை ஓரத்தில் பல குழந்தைகள் இருப்பார்கள். இந்த குழந்தைகள் எல்லாமும் அங்கு இருக்கின்ற நேரம் அவர்கள் குடும்பம் இல்லாமல் தத்தளிக்கும் சில பிள்ளைகளும் அங்கு இருப்பார்கள். பசி என்றோ அல்லது எனக்கு குடிக்க இது வாங்கி கொடுங்கள், உன்னை இது வாங்கி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டாலோ நிச்சயமாக உனக்கு அந்த உதவியை செய்ய இயலும் பட்சத்தில் அவர்களுக்கு அதை நீ கொடுத்து விடு. எந்த ஒரு பிள்ளை உண்மையாகவே தாகத்தோடு உன்னிடம் நின்று உன்னுடைய உதவியால் தாகத்தை தீர்த்து கொள்கிறதோ அப்பொழுது இந்த தாயின் தாகம் தீர்ந்துவிடும். எந்த ஒரு குழந்தை உண்மையான பசியோடு உன் முன்னால் நின்று உன்னுடைய உதவியால் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்கிறதோ அப்பொழுது இந்த வராகி என்னுடைய பசியும் உன்னால் தீர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எப்பொழுதும் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டாலே அது போதும். எதுவென்றாலும் இங்கு உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேல் சரியாக நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ கண்டு கொள்வாய். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும், முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் என் பிள்ளைக்கென தனிப்பட்ட விஷயங்கள் பல இருக்கிறது. அவை எல்லாவற்றிலும் உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நான் இருப்பேன் என்றும் என்றென்றும் உன்னுடைய அன்பை உனக்காக
கொண்டு வந்து சேர்க்க உனக்கான நேரங்களை முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டி நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் இன்று தோல்வியை பெறுவதற்கு முழுக்க முழுக்க உன்னுடைய எண்ணங்களே காரணமாகிவிட்டது. என் பிள்ளையே, உன்னிடம் பணம் இருக்கிறது என்றாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஒருவர் உன்னிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் நீ நன்றாக இருக்கிறேன் என்று தானே சொல்ல வேண்டும். அதை தாண்டி என்னிடம் ஒன்றுமே இல்லை, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாமும் நீ ஒருபோதும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ சொல்ல சொல்ல அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும். நாளை இந்த பண கஷ்டம் உனக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளாமல் சட்டென்று ஒரு வரியில் உன்னுடைய வாழ்க்கையை நீயே தாழ்த்தி கொண்டாயானால் அதன் பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இங்கு நடக்காமல் போய்விடும் அல்லவா? எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கடந்து வாழ்வாய். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உன் வசமாக்கி தரும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தன் அன்பால் அரவணைத்து காத்து நிற்பவள். இனி முழுக்க முழுக்க எப்பொழுதும் உன்னுடைய தேவைகளை என்னவென்று உணர்ந்து உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பவள். அதனால் எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து கலங்கி தவிக்காதே. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதொரு வாய்ப்புகளை நான் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன். என் பிள்ளை, எந்த நிலையிலும் உன்னிடம் கையேந்தி ஒருவர் நின்று விட்டால் இருந்து கொண்டே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாது. இருக்கும் விஷயங்களை நிச்சயமாக நீ நல்லபடியாக நடத்திவிட தயாராக இரு. மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீ எப்பொழுதும் தயாராக இரு. உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாது. இனி எந்த இடத்திலும் உனக்காக உன் தாயின் அன்பு முன்னின்று உனக்காக பேசும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. முடியாது என்று எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நான் இருக்கும் பொழுது நடக்க முடியாத விஷயங்களை கூட நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் தாண்டி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு இந்த வராகி கொடுக்கின்ற அரவணைப்பு என்றுமே நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நாளைய வியாழக்கிழமையில் குபேர பகவானினுடைய அருளை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லதை சொல்ல வேண்டி நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி உன்னை சந்தோஷப்படுத்தும், ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் எதையெல்லாமும் நடத்த வேண்டி எண்ணினேனோ அதையெல்லாமும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ பழகிவிடு. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு தெய்வத்தின் அருளை கொண்டு வாழ நினைத்து விடு. இனி எதுவும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. எந்த சூழ்நிலைகளும் இனி உன்னை காயப்படுத்திவிட முடியாது என்பதுதான் உண்மை. நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும்
நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து விட்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும். தாயின் அன்பும் சேர்ந்து என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.